அவ்வளவு தரக்குறைவாக பேசியதன் விளைவாக சாகணும். ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை, அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது, சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு. தகப்பனை 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் நான் வளர்த்ததான், அதுவும் என் தப்பு தான், வச்சு என்ன அவமானப்படுத்தலாம். கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை. என்னையும் பக்கத்தில் ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஏகே மணியை அவர் மனம் நொந்து ஒரு நாள் சொல்கிறார், நான் காணாமல் போகணும், நான் காணாமல் போகணும், இல்லை நான் சாகணும். 30 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு மக்களுக்கு உழைத்த ஏகே மணியை அவ்வளவு தரக்குறைவாக பேசியதன் விளைவாக அவர் அந்த 2 வார்த்தைகளை சொன்னார். அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனாலும் என்னுடைய சொந்தங்கள், நீங்களெல்லாம் தமிழ்நாட்டில் எனக்கு சொந்தங்கள், தமிழ்நாட்டு மக்கள் 7-8 கோடி, அவ்வளோ பேரும் என்னுடைய சொந்தங்கள் தான், என்னுடைய உறவுகள் தான்.